எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்து நம்மளுடைய மண்கலவை மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ரோஸ் பெஸ்டி ஒரு கைப்பிடி கொடுத்தேன். கரெக்டாக 15-20 நாளில் இந்த அளவுக்கு துளிர்கள் அது எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல துளிர்கள் வந்திருக்கு. அப்படியே பாருங்கள், கையோட அந்த வேர் பகுதியிலேருந்து ஒரு துளிர் இருக்குது. ஸோ இதையும் துளிருன்னு நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதுதான் இந்த வீடியோனுடைய ஒரு சிறப்பு. என்னென்னா, இது சக்கர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த இலைகளினுடைய ஷேப்பை பாருங்கள். நம்மளுடைய நார்மலாக வர்ற துளிர்களுடைய இலையோடைய ஷேப்பை பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் பக்கம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது அழகாக இருக்கும் நார்மலாக வர்ற துளிர். இது ஒரு மாதிரி கூசாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுங்க, செல்லுன்னு இருக்கும். பட் ஆனால் ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற உரத்தில் இருக்க எல்லா சத்துக்களுமே இந்த சர்க்கரை எடுத்துக்கும். அப்போது துளிர்கள், மொட்டுக்கள், பூக்கள் எதுவுமே வராது. இங்கே பாருங்கள், என்னோடய செடியில் 2 சர்க்கரை அது மாதிரி பெருசாக வந்திருக்கு. அதையும் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நீளம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ 2 செடியில் என்னடா எந்த ஒரு மாற்றமுமே இல்லையேன்னு கொஞ்சம் உத்து பார்க்கும்போது, நிறைய செடி வச்சுருக்கேன்னா 500 செடி இருக்குது. அதில் கொஞ்சம் கவனிக்கலை. அப்புறம் பார்த்தா இந்த 2 சக்கரை இருந்தது. அதனால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.